தேர்தல் காலங்களிலே வாக்குறுதிகள் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஆட்சியிடம் பெறும் காலத்திலே நடைமுறைப்படுத்தப்படுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கொடுத்த வாக்குறுதிகளை சொல்லால் அல்ல, செயலால் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு கைது, முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய மகன் கைது. இது நமக்கு எதை புலப்படுத்துகிறது? சட்டம் எல்லோருக்குமே சமம், அதிகாரத்தில் இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை புலப்படுத்துகிறது. அதே போல ஓய்வூதியம் என்பது எல்லோருக்குமே ஒரு கனவு, பெரும்பாலும் சாமானியர்களின் கனவாக இருக்கும். ஆனால் இப்படி இருக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே பல சலுகைகளை அனுபவித்து வந்தார்கள். இந்நிலையில் அவர்களுக்கு ஓய்வூதிய சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது இத்தனை காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அதே போல பிளாஸ்டிக் பாவனை, இந்த பிளாஸ்டிக் பாவனையும் முற்றுமுழுதாக சூழலில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இத்தனை காலமும் அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்த இந்த பிளாஸ்டிக்கை இல்லாதொழிக்கும் திட்டங்கள் இப்போது யார் அந்த பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த இருக்கிறது. இவை எல்லாமே நான் சொன்ன வெறும் ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே. சமூக நீதி தொடக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரை இன்னும் என்னென்ன மாற்றங்கள், முழு விளக்கம் இன்றிரவு 8:30 சமகால அரசியல் நிகழ்வுகளில். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.